திடீர்னு அகழியில படகு செலுத்துற சத்தத்தை கேட்டு அங்க இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டுச்சு. எந்த முகாந்திரத்தினாலும் நாகநந்தியை தவறு விடக்கூடாது. எத்தனையோ எண்ணங்களுக்கு இடையில சிவகாமியை பத்தின நினைவோ, திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்துட்டாரு. எல்லாரோட கண்களோ வாசற்புறம் நோக்குச்சு. மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வந்த அன்னைக்கு ராத்திரி மகேந்திர சக்கரவர்த்தி தம்முடைய செல்வ புதல்வரை அழைச்சிட்டு மாறு வேடத்தோடு கோட்டைக்கு வெளியே போனார். குதிரைகளை ஒரு மறைவான இடத்துல நிறுத்திட்டு மங்கலான நட்சத்திர வெளிச்சத்தில் மதில சூழ்ந்திருந்த அகழியுடைய கரையோரமா அவங்க நடந்து போனாங்க. திடீர்னு அகழியில படகு செலுத்துற சத்தத்தை கேட்டு நரசிம்மர் அளவில்லாத வியப்புக்கு உள்ளானாரு. அவரை சத்தம் செய்ய வேண்டான்னு சமிஞ்ஞை காட்டினாரு மகேந்திரர். 2 பேரும் பக்கத்தில் இருந்த புதரில் மறைஞ்சிட்டாங்க. ஆமாம், படகு ஒன்று அகழியில் போயிட்டு இருந்துச்சு. அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை போட்டுட்டு இருந்தான். படகு அக்கறையில், அதாவது மதிலுடைய ஓரத்தில் போய் நின்றுச்சு. அதிலிருந்து 2 பேர் இறங்குனாங்க. அந்த சின்ன படகை அந்த இருவருமா இழுத்து கரையேற்றுனாங்க. மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதருக்கு மறைவில் அதை தள்ளுனாங்க. மதிலண்ட போய் அவங்க நின்னது ஒரு கணம். அடுத்த கணத்தில் 2 பேரும் மாயமாக மறைஞ்சாங்க. ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தனக்கு பக்கத்தில் வந்த 2 கொசுக்களை ஒரே நொடியில் நாக்கு நீட்டி விழுங்கி விட்டு பழையபடி சலனமே இல்லாமல் இருக்கிறது மாதிரி அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணுமிக்கிற நேரத்தில் விழுங்கிட்டு மறுபடியும் அசைவற்று இருப்பது போல தோற்றமளிச்சுது. இதையெல்லாம் பார்த்ததுனால குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்கிறதுக்கு முன்னாடி அங்கே இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டுச்சு. பக்கத்தில் இருந்து இன்னொரு புதரிலிருந்து ஒரு ஆள் திடீர்னு கிளம்பி வந்தான். அவன் சக்கரவர்த்திக்கு தண்டம் சமர்ப்பிச்சுட்டு பணிவா நின்னான். அவனை பார்த்து கொஞ்சமும் வியப்புறாத மகேந்திரர், சத்ருக்கனா, இந்த சுவரில் இருக்கிற கதவு எங்கே திறக்கிறதுன்னு யூகிக்கிற அப்படின்னு கேட்டார். ராஜவிகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலா சுவாமி அப்படின்னு சத்ருக்கனன் சொன்னான். இந்த சுவரில் கதவு வச்சவ ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு மகேந்திரர் கேட்டார். கதவு வச்சவனை காட்டிலோ மேலே வர்ணம் பூசியவன் கெட்டிக்கார பிரபு. பட்டப்பகல இந்த இடமெல்லாம் வந்து பார்த்த, கதவுன்னு ஒன்று இருக்கிறதாகவே எனக்கு தெரியலன்னு சத்ருக்கனன் சொன்னான். சரி, ரொம்ப நல்லது சத்ருக்கனா, நாளைக்கு நான் வடதிசைக்கு பிரயாணப்படுறேன்னு மகேந்திர சக்கரவர்த்தி சொன்னார். பிரபு, நானும் ஆயத்தமாக இருக்கேன்னு சத்ருக்கனன் சொன்னான். இல்லை, நீ வர வேண்டாம், மறுக்கட்டளை பிறக்கிற வரைக்கும் நீ இந்த நாகநந்தியை தொடரணும்னு மகேந்திரர் சொன்னார். தொண்டை நாட்டை விட்டு அவர் போனான்னு சத்ருக்னன் கேட்டா. அப்போதுந்தான்னு மகேந்திரர் சொன்னார். சோழ நாடு பாண்டிய நாடு போனா அப்படின்னு சத்ருக்னன் கேட்டான். நீயும் பின்னோடு போகணும். அப்புறம் யாரிடமாச்சும் பிக்ஷு ஓலை ஏதாச்சும் அனுப்பினாரானா என்ன செய்வேன்னு மகேந்திரர் கேட்டார். என்ன செய்யணும்னு தெரியும் சுவாமி, ஆனால் செங்காட்டாங்குடி வாலிபன் கிட்ட அவர் அனுப்புகிற ஓலை அப்படின்னு சத்ருக்னன் கேட்டான். அதை நான் பார்த்துக்கிறேன். எந்த முகாந்திரத்தினாலும் நாகநந்தியை தவறு விடக்கூடாது. ஏதாச்சும் விசேஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்பணும் அப்படின்னு மகேந்திரர் சொன்னார். ஆக்ஞை பிரபுன்னு சத்ருக்னன் சொன்னான். சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பினப்ப, ராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டை மதிலில் உள்ள துவாரத்தையோ அழைச்சிட வேண்டாமா அப்படின்னு மாமல்லர் கேட்டார். கூடாது குழந்தை, கூடாது. அதுக்கு காலம் வரும்போது செய்யலாம். இப்போ பகைவர்களோட சூழ்ச்சிகளை அறியறதுக்கு அந்த ரகசிய கதவு நம்மளுக்கு உதவியாக இருக்குன்னு சக்கரவர்த்தி மறுமொழி சொன்னார். சக்கரவர்த்தி வடதிசைக்கு பிரயாணமானதுக்கு அப்புறமா காஞ்சி கோட்டைக்குள்ள மாமல்லருக்கு பொழுது போகிறது ரொம்பவுமே சிரமமான காரியமாக இருந்துச்சு. ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் ஒளிஞ்சிருந்ததை மகேந்திரர் யூகி தெரிஞ்சது. மதில் சுவரில் இருந்த ரகசிய கதவை அவர் கண்டுபிடிச்சது. இந்த மாதிரியான காரியங்கள்னால சக்கரவர்த்தி கிட்ட குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாக இருந்துச்சு. அதனால் காஞ்சி கோட்டைக்கு வெளியே போகக்கூடாதுன்னு சொன்ன தந்தையோட கட்டளையை மீறுற எண்ணம் அவருக்கு உதிக்கவே இல்லை. ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது, மகத்தான யுத்தம் நெருங்கி வந்துட்டு இருந்தப்ப கோட்டைக்குள்ள ஒரு காரியமுமே இல்லாமல் அடைஞ்சு கிடக்கிறது அவருக்கு பரம சங்கடத்தை கொடுத்துச்சு. கழுக்குன்றத்தில் பல்லவ சைனியங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றனவே, அங்கே போய் படைகளை பார்க்கவாவது தந்தை கிட்ட அனுமதி பெறாமல் போனமே அப்படின்னு மாமல்லர் ஏக்கமடைஞ்சார். அப்பால மாமல்லபுரம் போகவும் அவர்கிட்ட அனுமதி பெற்றிருந்தா? ஆமாம், எத்தனையோ எண்ணங்களுக்கு இடையில சிவகாமியை பற்றின நினைவு மாமல்லருக்கு அடிக்கடி தோன்றி கொண்டிருந்துச்சு.
அவ தீட்டின தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில தாம் வரைஞ்சிருந்த வேலை அவ பார்த்தாலோ இல்லையோ, பார்த்திருந்தா அதோட பொருளை தெரிஞ்சிட்டு இருப்பாளோ, அதனால திருப்தி அடைஞ்சிருப்பாளோ? தந்தை கிட்ட நாம வாக்கு கொடுத்துருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியாது இல்லையா? அதனால தன்னை பார்க்க வரலையேன்னு அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும். அவளாச்சும் இங்க வரலாம் இல்லையா? ஆனா அவ எப்படி வருவா? ஆயனருக்கு தான் தந்தை அவ்வளவு கடுமையான கட்டளையிட்டு இருக்காரே, வேலையை விட்டுட்டு அவரு வர முடியாது இல்லையா? இப்படியா குமார சக்கரவர்த்தியோட உள்ளம் பலவித சிந்தனைகள்ல ஆழ்ந்திருந்துச்சு. செய்யறதுக்கு வேலை ஒண்ணுமே இல்லாதபடியால அவரோட மனவேதனை இன்னும் அதிகமாச்சு. இந்த நிலைமையில திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதோ மாமல்லர் அவரை தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. சுவாமிகள் கிட்ட தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி சொல்லியிருந்த செய்தி ஒன்று இருந்துச்சு. அதனால ஒரு நாள் மாலை ஏகாம்பரேசர் திருக்கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த திருநாவுக்கரசர் மடாலயத்துக்கு அவர் போனார். நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்பா வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களோட மகிமையை பற்றி சொன்னார். சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவ ராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பதை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா சுவாமிகள் சொன்னார், மாமல்லரே, சக்கரவர்த்தி கிட்ட ஒரு விஷயம் தெரிவித்துக்கொள்ள எண்ணியிருந்தார். அவர் இல்லாதபடியால் உங்ககிட்ட சொல்லற. இந்த இடத்துலேருந்து நம்மோட மடத்தை அப்பாற்படுத்தி திருமேற்றளியில் அமைச்சு கொள்ள விரும்புகிற. இந்த ஏகாம்பரர் கோயில் நகருக்கு மத்தியில் இருக்கிறதுனால இங்கே அமைதி கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, இங்கே நம்மோட சீடர்களுக்கும் பக்கத்தில் இருக்கிற கடிகை ஸ்தானத்தில் வடமொழி பயிலற மாணாக்கர்களுக்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்துட்டு இருக்கு. ஆரியம் தமிழ் இரண்டையும் கொடுத்த எம்பிரான் ஒருவரேன்னு அவங்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் பயனில்லை. இளங்காலை பருவம் அல்லவா, அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும். ஏகாம்பரநாதர் கோயிலில் கூட்டம் போட்டு இருக்கிற காபாலிகர்களுடைய தொல்லையும் பொறுக்க முடியலை. அதனால் திருமேற்றளியில் எழுந்தருளி இருக்கிற இறைவன் சந்நிதிக்கு போயிடலான்னு பார்க்குற. இந்த இடத்த காட்டிலோ அங்கே அமைதியாக இருக்குதுன்னு சொன்னார். சுவாமிகள் சொன்னதை ஸ்ரத்தையோடு கேட்டுட்டு இருந்த குமார சக்கரவர்த்தி சொன்னார், சுவாமி, முன்னால் ஏகாம்பரர் கோவிலிருந்து இந்த காபாலிகர்களையெல்லாம் துரத்திடணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் வேண்டான்னு சொன்னீங்க. உங்களோட விருப்பத்தின்படி திருமேற்றளியில் மடத்தை அமைச்சு கொள்றதுல ஆட்சேபம் எதுவும் இல்லை. ஆனால் சக்கரவர்த்தி உங்ககிட்ட தெரிவிக்க சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களோட உசிதம் போல செய்யலாம். யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துடலான்னு, இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாகலாம்னு பல்லவேந்திரர் கருதுறாரு. யுத்தம் ஒரு விதமாக முடிகிற வரைக்கும் நீங்கள் சோழ நாட்டிலோ பாண்டிய நாட்டிலோ தீர்த்த யாத்திரை செல்வது நலம்ங்கிற அவரோட அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார். அதுவரையில் நமது மடத்தை மூடி வச்சிடுறது உசிதம்னு சக்கரவர்த்தி கருதுறாரு. இதை பற்றி யோசித்து தங்களுடைய சித்தம் போல முடிவு செய்யலாம் அப்படின்னு சொன்னார். நாவுக்கரசர் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு, சக்கரவர்த்தியோட யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கு. ஆனால் முன்னமே தெரியாமல் போயிடுச்சு. திருமேற்றளியில் மட திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். ஒரு விதத்தில் அதுவும் நல்லது தான். நீண்ட யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடி ஆயன சிற்பியாரை ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். ஆயனர் வராருன்னு கேள்விப்பட்டதோ மாமல்லருடைய உள்ளத்தில் குதூகலம் உண்டாச்சு. ஆயனர் எப்போ வருவார் சுவாமி அப்படின்னு ஆர்வமாக கேட்டார். ஒருவேளை இன்னைக்கு மாலையே வரக்கூடும்னு நாவுக்கரசர் பெருமான் சொன்னதோ ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கே இருப்பது அப்படின்னு மாமல்லர் தீர்மானிச்சுக்கிட்டாரு. சுவாமி, திருச்செங்காட்டங்குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை ஆயனர் நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பியிருக்காரே, தெரியுமா அப்படின்னு கேட்டார். அது என்ன, எனக்கு எதுவும் தெரியாதேன்னு சுவாமிகள் சொல்ல, நரசிம்மர் பரஞ்சோதியை பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை எல்லாம் சொன்னார். அவங்க பேசிட்டு இருக்கிறப்பவே வாசப்புறம் இருந்து உள்ள ஒரு சீடன் விரைவாக வந்து ஆயனர் வருகிறார் அப்படின்னு அறிவிச்சான். எல்லாரோட கண்களும் வாசற்புறம் நோக்குச்சு.